நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. என் பேர் முருகன். நான் கட்டிட வேலை பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு 2 பெண்கள். மூத்தவள் பரதலட்சுமி, இளையவள் நிவேதா. என் பெண்ணை கோட்டமேட்டை சேர்ந்த கணேசன் என்பவர் பொண்ணு கேட்டார். அதை திருப்தியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கொடுத்தோம். அது எனக்கு 10 பொன் நகை போட்டு அனுப்பி வைத்தோம். அனுப்பி வைத்து சில காலங்களில் வரதட்சணை கொடுமை கேட்டு மிகவும் இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால் நாங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் 6 மாதம் வீட்டுக்கு போங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். ஐயனார் எனது வீட்டில் விட்டு சென்று விட்டார். அதுக்கு 6 மாதம் சென்று பெரியகளை வைத்து கொண்டு போய் விட்டோம். அதுவும் கேட்கால் மறுபடியும் 10 நாட்களில் மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்தி இது பண்ணினார்கள். நாங்களும் எவ்வளவு முறை சொல்லி கேட்கவில்லை. நாங்கள் குளத்தூர் மகள் ஸ்டேஷன் போனோம். முத நாள் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசினோம். அப்பொழுது ஐயனார் எனக்கு வேண்டாம், எனது மனைவி வேண்டாம், என்னை பிரித்து விடுங்கள் என்று சொன்னான். இது அப்பனா தீர்த்து வைக்க முடியாது, நீ மகள் ஸ்டேஷன் போங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மகளிர் குலாத்திகுளம் சென்றோம். அங்கே பேசி முடித்து விட்டு சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி அன்று இரவு 9 மணிக்கு கணேசன் அவர் மாமனார் கணேசன், மாமியா முனீஸ்வரி, கணவர் ஐயனார், ஐயனார் தாய்மாமன் கோட்டச்சாமி 4 பேரும் சேர்ந்து மருந்தை ஊற்றி என் மகளை கை காலை பிடித்து கொண்டு மருந்தை ஊற்றி கொலை செய்யும் நோக்கத்தோடு செய்து விட்டார்கள். என் மகள் எப்படியே தப்பித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டார். இது நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் உற்றாளர்கள் எல்லாம் சேர்ந்து என் பிள்ளையை ஜிஹெச் கொண்டு சேர்த்து அனுப்பி வைத்தனர். அதனால் அடுத்து அது மேற்படி நாங்கள் கேஸ் கொடுக்க அங்கிட்டு இங்கிட்டும் அலைந்தோம். குளத்தூர் ஸ்டேஷன் சொன்னோம், அந்த இது ஈடுபடலை. மகளிர் ஸ்டேஷன் குலாத்திகுளமுக்கும் சென்று முறையிட்டோம். அது எந்த பலனும் இல்லை. எஸ்பி ஆஃபீஸ் சென்று அங்கேயும் முறையிட்டோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டு கொள்கிறேன். அவங்க நகை 12 பவுன் 10 பவுன் பொண்ணுக்கு போட்டது, 2 பவுன் மாப்பிள்ளை போட்டோம். இன்னும் 10 பவுன் வேணும் டார்ச்சர் பண்ணி பரதனிச்சு கொடுப்போம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் இருக்கும். கைது பண்ணணும் அவங்க 4 பேரையும், மாமியார், மாமியா, மாப்பிள்ளையோட தாய் மாமா கோட்டச்சாமி. எத்தனை நாளைக்கு இது நடந்தது? ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி நடந்தது. மருந்து ஊத்துனது. என் பேர் கே முருகன், அயிலாண்டம். என் ஊர் கோட்டைமேடு. என் பேர் கனகலட்சுமி, பாதலட்சுமியும் பெரியம்மா. இந்த கல்யாணம் முடிஞ்ச நாளிலிருந்து அந்த பிள்ளைக்கு ரொம்ப இடைஞ்சலா தான் இருந்துச்சு. 1 வருஷமாவே இடைஞ்சல் தான். நாங்க எல்லாரும் பஞ்சாயத்து பேசி கொண்டு போய் சத்தம் போட்டு கொண்டு போய் விட்டு பார்த்தோம். அதுவும் சரி வரல. 6 மாசத்துல அவன் கொண்டு போய் அவங்க வீட்டுல இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து பேசி, கல்யாணம் முடிச்சு வச்சவங்கெல்லாம் சேர்ந்து பேசி 2ஆம் தடவை அவங்க வீட்டுல பஞ்சாயத்து பேசி கொண்டு போய் விட்டுட்டோம். விட்ட பிறகு விட்ட 1 வாரத்திலேயேவும் அந்த பிள்ளைய அடிச்சு 4 மணிக்கு, விடிய காலம் 4 மணிக்கு வெளியில தள்ளிட்டாங்க. தன்னால அவர் ரோட்ல நின்றுகிட்டு இருந்தா. ரோட்ல நின்று பக்கத்து வீட்டுக்குள்ள போய் சொல்லவும் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க அதுக்கு பிறகுதான் அங்க வந்து பார்த்தோம். என்னன்னு கேட்கல, இன்னுமே உன் மகன் இங்க இருக்கக்கூடாது, கூட்டு போயிரு, இல்லைன்னா நாங்க மருந்து குடிச்சு செத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்க பிள்ளைய நடு ரோட்ல நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ள கதவை போய் உள்ள பூட்டிக்கிட்டாங்க. உள்ள பூட்டிக்கிட்டு நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம், அவன் மருந்து குடிச்சு செத்துருவான், என் புருஷன் செத்துருவான்னு அப்பவும் அந்த பிள்ளை புருஷன் மேல ஒரு பாசத்துல போய், பெரியமா எல்லாரும் போய் சொல்லுங்க, பெரியமா கதவை திறக்க சொல்லுங்க, என்னமும் செஞ்சிடக்கூடாதுட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன செஞ்சோம், அந்த கதவுல தட்டி பார்த்தோம், திறக்கல. நாங்க லைட்டை தட்டி உள்ள போயிட்டோம். உள்ள போய் பார்க்கும், அவங்க 3 பேரும் உள்ள இருந்தாங்க. வெளியில கூப்பிட்டோம், வர மாட்டேட்டாங்க. அந்தாலும் நாங்க வந்துட்டோம். விட்டுட்டு எதனால இப்படி பண்ணுனீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்க வீடு தேடி கதவை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல கொடுத்துட்டாங்க முன்னக்கிட்டி. நாங்க 2ஆம் தரம் அங்க போய் கேட்கும் போது அவங்க கூப்பிட்டு இந்த பையனையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சுல அந்த பிள்ளை எல்லாமே சொல்லுச்சு. சொன்ன உடனே நடந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்லுச்சு. சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, சத்தம் போட்டு நீங்க போங்க, இல்ல அவங்க மேல FIR போடணும், என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணாங்க போடணும்னு அவங்க சொன்னாங்க. பாரதி வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க. சொன்னதுல அவங்க சார் சத்தம் போட்டு இதுக்கெல்லாம் போட முடியாதுமா, இது உங்க உயிரை காப்பாத்தத்தானே பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் போட முடியாதுன்னு வச்சுட்டாங்க. வைக்கவும் 2ஆம் தரம் இப்போ மறுநாள் மகளிர் போங்கன்ட்டாங்க. போன உடனே அங்க போய் சமாதானப்படுத்தி எல்லாம் சொல்லி சரி பண்ணி, சரி சந்தோஷமா போய் கடையில போய் பூ வாங்கி கொடு, சர்பத்து வாங்கி கொடு, குடிச்சிட்டு உன் பொண்டாட்டியும் நல்லபடியா வச்சுக்கோ அப்படின்னாங்க. அவங்க வீட்டுல போட்ட நகை எங்கன்னு கேட்டதுக்கு ஐயனாரு எங்க அம்மாட்ட இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டான். காத்துல கிடக்குற கம்மலை கலட்டி இட பார்த்துருக்காளே உங்க அம்மான்னு எஸ்ஸ கேட்டாப்ல. அப்ப ஆமா எங்க அம்மா தான் பார்த்தா அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லி முடிவும் போயிட்டாங்க, சந்தோஷமா தான் போறாங்கன்னு. இவங்க அம்மா அப்பா ஐலாண்டோரம் போயிட்டாங்க. நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த பிள்ளை போன் அவங்க அம்மாவுக்கு போட்டிருக்கான். இந்த மாதிரி வெளியில என்னைய 4 பேர் சேர்ந்து பிடிச்சு மருந்து ஊத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்குமா, நீ உடனே கிளம்பி வாம்மா, நான் வெளியில நிக்கேன், செல்லையும் புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போன் போட்டிருக்கான். போன் போடவும் நாங்க எங்களுக்கு இவங்க அம்மா போன் போடவும் நாங்க விறுவிறுன்னு வந்து அந்த இடத்துல வந்து அவ வாசல்ல வெளியில நின்றுகிட்டு இருந்தா, அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருந்தா. உடனே நான் என்ன செஞ்சேன், பிள்ளைய நின்றுகிட்டு இருக்கா, நம்ம குளத்தூர் ஜிஹெச்சுக்கு நம்ம உடனே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு காரை வர சொல்லி டக்குன்னு நானும் என் வீட்டுக்காரும் அதுல ஏத்தி குளத்தூர் கொண்டு போயிட்டோம். குளத்தூர்ல போய் அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் உடனே அவங்க ஊசி போட்டு இது பண்ணி பெட்ல படுக்க வச்சிருந்தாங்க. அப்ப 108 எங்க கிட்ட இல்ல, ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், டக்குன்னு வர சொல்லி நாங்க அனுப்பி விட்டுருதோம் அப்படின்னு அதுக்குள்ள ஊசியை போட்டு வச்சிருந்தாங்க. வச்சிருக்கோம். குளத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து 3 போலீஸ் வந்து அவட்ட வீடியோ எடுத்தாங்க. அவ என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. எங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு. சொல்லவும் 2ஆம் தரம் அவங்களும் போயிட்டாங்க. போகவும் 2ஆம் தரம் அங்க போயிட்டாங்க. அங்க தூத்துக்குடிக்கு அனுப்பிட்டாங்க. தூத்துக்குடியில அதே மாதிரி இறங்கின உடனே அங்க ஒரு போலீஸ் வந்து எல்லாமே நடந்ததை கேட்டாங்க. அப்ப அது சொல்லவும் அவங்க போலீஸ் அந்த ரிப்போர்ட் அந்த பிள்ளை சொன்னது அந்த பிள்ளையால பேச முடியல. நான் சொன்னேன், நடந்ததை நான் சொன்னேன். அதுக்குள்ள கொண்டே சேர்த்தோம். இது வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல, எந்த ஒரு நடவடிக்கை மகளிர்ல இருந்து எந்த ஒரு தகவலும் வரல, எஃப்ஐஆரும் போடல. நாங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுல ஒலை வைக்காம 6 நாளும் வீட்டுக்கும் வாசலுக்கும் ஆஸ்பத்திரியும் அழைச்சிருக்கு. எஸ்பி ஆபீஸ் நேத்து போனோம். அவங்களும் இந்த போட சொல்லி இதை போட்டுருவாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களும் இப்ப வரைக்கும் எடுக்கல. எங்களுக்கு எதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்க தான் சொல்லணும். அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல். எஃப்ஐஆர் ஏன் போடல? 6 மாசம் செத்து போயிட்டானா என்ன செய்வாங்க? அவன் பாட்டு அவன் வீட்டுல அதிகாரம் பார்க்கணும், அவன் வீட்டுல இருந்துகிட்டுதான் பண்ணிருக்கான். அப்ப கேட்கணும்ல சார். இதுல உலகத்துல என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு முதல் உரிமை, பெண்களுக்கு முதல் உரிமைன்னு சொல்றாங்க. நாங்களும் அடிக்காத இடம் கிடையாது. இதே இது மகளிர் முக்கியத்துவம் கொடுத்து கோயில்பேட்டில இருந்து ஒரு ஆபீஸ் போன் போட்டாங்க. மகளிர் சுய உதவி சொல்லி அவங்க ஒரு போன் போட்டு நாங்க உங்களுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இப்ப வரைக்கும் யாருமே எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எடுக்கல. என் பேரு கனகலட்சுமி. எங்கள் அத்தை மாமா இதெல்லாம் நகைக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பண்ணி என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. திருப்பி மகளிர் போலீஸ் மூலமாக திருப்பி உள்ளே கூப்பிட்டு போய் மருந்து ஊற்றி மருந்து 4 பேர் சேர்ந்து பிடிச்சி என்னை ஊற்றி இவ்வளோ குழம்பு வச்சு போட்டாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப குடும்பம் பிரச்சனை பண்ணாங்க. வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி எனக்கு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நல்லா கூட்டு நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மருந்து ஊற்றிட்டாங்க. அது வச்சு எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் ஹஸ்பண்டு, அவங்களோட தாய்மாமா